Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா டாப் 10 பவர்ஃபுல் கெக்கே கெங்கைஸ் இன் நருட்டோ. அதாவது நம்ம நருட்டோ சீரிஸ்ல இருக்கக்கூடிய கெக்கே கெங்கைஸ் இருக்கு இல்லையா, சோ அதுல ரொம்ப பவர்ஃபுல்லான கெக்கே கெங்கைஸ் எது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். பட் அதை பத்தி பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் அமைத்து ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அண்ட் அது கூடவே சேர்த்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் கொடுத்திருப்பேன். சோ அதையுமே மறக்காம கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, ரைட் கைஸ், வார பசங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்க பார்க்கிறது மாப் கேமிங் சேனல். நான் உங்க மல்டோ பை. நம்ம லிஸ்ட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த கெக்கே கெங்கைனா என்ன அப்படின்றத சின்னதா பார்ப்போம். நருட்டோ சீரிஸ்ல நீங்க எந்த ஒரு ஜுட்சு எடுத்துக்கிட்டாலுமே 5 நேச்சர் எலிமெண்ட்டை பேஸ் பண்ணி தான் அந்த ஒரு ஜுட்சு இருக்கும். இந்த 5 நேச்சர் எலிமெண்ட்டை தவிர்த்து இன்யாங் ரிலீஸ் இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணியுமே ஒரு சில ஜுட்சு இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த 5 நேச்சர் எலிமெண்ட் என்னென்ன ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஃபயர், விண்ட், லைட்னிங், எர்த், வாட்டர். இந்த எலிமெண்ட்ஸை பேஸ் பண்ண ஜுட்சுவை தான் நீங்க நருட்டோ சீரிஸ்ல நிறையவே பார்த்திருப்பீங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஃபயர் பால் ஜுட்சுவை சொல்லலாம். ஃபயர் பால் ஜுட்சு மட்டும் கிடையாது, மட் பால், வாட்டர் டிராகன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இந்த 5 நேச்சர் எலிமெண்ட்டை தவிர்த்து இன் அண்ட் யாங் ரிலீஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை யூஸ் பண்ணியுமே ஒரு சில ஜுட்சுவை கிரியேட் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஷேடோ க்ளோன் ஜுட்சுவை சொல்லலாம். ஷேடோ க்ளோன் மட்டும் இல்ல, இன்னும் நிறையவே இருக்கு. நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு மட்டும் சொன்னேன். சோ பேசிக்காவே நருட்டோ சீரிஸ்ல இருக்கக்கூடிய ஜுட்சு எல்லாமே இதுக்குள்ளே அடங்கிடும். பட் ஆனா இதுக்குள்ள அடங்காத ஒரு சில ஜுட்சு இருக்கு பாத்தீங்களா, அதை தான் கெக்கே கெங்கைன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான கெக்கே கெங்கையை அவ்வளவு சீக்கிரம் ஈஸியா யாராலுமே கத்துக்க முடியாது, கஷ்டப்பட்டாலுமே கத்துக்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். பிகாஸ் இந்த கெக்கே கெங்கைலாம் பாத்தீங்கன்னா தலைமுறையா ஒரே ஒரு கிளான் அல்லது ஒரே ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்களால மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா அவங்க பிறக்கும் போது அந்த பவரோட பிறந்தாதான் உண்டு. அது மட்டும் இல்லாம ஒரு சில குறிப்பிட்ட கெக்கே கெங்கையை அந்த கிளான்ல இருக்கக்கூடிய எல்லாராலையும் யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. ரொம்பவே ரேரா ஒரு சிலரால மட்டும் தான் அது யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பேசிக்காவே பெரும்பாலான கெக்கே கெங்கை பாத்தீங்கன்னா ஜெனடிக்கை பேஸ் பண்ணி தான் இருக்கும். சோ இதுதான் பாத்தீங்கன்னா கெக்கே கெங்கையை பாத்தீங்கன்னா பேசிக்கான அவுட்லைன். இது உங்களுக்கு ஒரு அளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் புரியல அப்படின்னா வீடியோவை கண்டினியூவா பாருங்க, போக போக புரியும். சரி, ஓகே, ரைட். இப்போ நம்ம லிஸ்ட்டுக்குள்ள போவோமா. இந்த லிஸ்ட்ல 10th பிளேஸ்ல இருக்கிறது ஐஸ் ரிலீஸ். யூகி கிளானை சேர்ந்தவங்க இருக்காங்கல்ல, அதாவது நம்ம ஆக்குவோட கிளானை சேர்ந்தவங்க இருக்காங்கல்ல, அவங்களால மட்டும் தான் இந்த ஐஸ் ரிலீஸை யூஸ் பண்ண முடியும். ஒரு காலத்துல இந்த யூகி கிளானை சேர்ந்தவங்க பயங்கர பவர்ஃபுல்லா இருந்தாங்க. அதுக்கு காரணம் இந்த ஐஸ் ரிலீஸ் தான். நிறைய சண்டைகள்ல இந்த ஐஸ் ரிலீஸை யூஸ் பண்ணி ஏகப்பட்ட பேர் போட்டு தள்ளி இருக்காங்க. பேசிக்காவே இந்த ஐஸ் ரிலீஸ் பார்த்தீங்கன்னா இந்த விண்ட் அண்ட் வாட்டர் இருக்கு பார்த்தீங்களா, அது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணுறது மூலியமா தான் அதை யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு பவர் இருக்கு, அது பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த யூகி கிளானை சேர்ந்தவங்களை கிட்னாப் பண்ணி கடத்தி கொலை செய்ய ஆரம்பிச்சாங்க. கில் பண்ண ஆரம்பிச்சாங்கன்றதை விட அவங்களுடைய பவர்ஸை நமக்கு சொந்தமாக்கிக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க. இதுக்கு பயந்துக்கிட்டு இந்த கிளானை சேர்ந்த நிறைய பேர் தலைமறையாக வாழ ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த யூகி கிளான்ல இருக்கக்கூடிய கடைசி மெம்பராக தான் நம்ம ஆக்குவே காமிச்சிருப்பாங்க. நருட்டோ கிளாசிக்லேயே நம்ம நருட்டோட டீமுக்கும் ஆக்குவுக்கும் ஒரு ஃபைட் நடந்திருக்கும். அங்கேயே ஆக்குவோட பவர் என்னன்றதை தெளிவாக காமிச்சிருப்பாங்க. அந்த ஐஸ் ரிலீஸ் யூஸ் பண்ணி ஆக்கு பயங்கர வேகமாக மூவ் பண்ணியிருப்பான், அந்த மிரர்லாம் கிரியேட் பண்ணியிருப்பான். அதெல்லாம் பார்க்கறதுக்கே வர லெவலில் இருக்கும். பட் என்ன ஒன்று, கடைசியாக நீங்கள் அந்த ஃபைட்டில் கொஞ்சம் யோசிச்சு சண்டை போட்டாலே ஈஸியாக அந்த ஃபைட்டில் வின் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அதனால் மட்டும்தான் நான் அதை 10th பிளேஸில் போட்டிருக்கேன். இதை ஃபாலோ பண்ணி 9th பிளேஸ்ல இருக்கிறது பாயில் ரிலீஸ். இடன் மிஸ்டி வில்லேஜஸ் சேர்ந்த நிறைய பேர் இந்த பாயில் ரிலீஸை யூஸ் பண்ணி நம்ம பார்த்துருப்போம். இந்த பாயில் ரிலீஸ் எப்படி உருவாகி இருக்கும் அப்படின்னா ஃபயர் அண்ட் வாட்டர் எலிமெண்ட்டை கம்பைன் பண்றது மூலியமா தான் இது உருவாகி இருக்கும். இந்த பாயில் ரிலீஸை நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் என்னதான் இந்த பாயில் ரிலீஸை நிறைய பேர் யூஸ் பண்ணியிருந்தாலுமே அவங்களுடைய பவர் எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொரு யூஸரை பொறுத்து இந்த பாயில் ரிலீஸ் பார்த்தீங்கன்னா வேரி ஆகும். இந்த பாயில் ரிலீஸை யார் அதிகமாக யூஸ் பண்ணி நம்ம பார்த்துருப்போம் அப்படின்னா இடன் மிஸ்டி வில்லேஜோட மிசுகாகவே இருக்கக்கூடிய டெருமி இருக்காங்கல்ல, மெய் டெருமி இருக்காங்கல்ல, அவங்க தான் இந்த பாயில் ரிலீஸை அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. இவங்களை தவிர இந்த பாயில் ரிலீஸை பெருசாக யாருமே யூஸ் பண்ணி நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஸோ மெய்டுரிமி தான் பார்த்தீங்கன்னா நிறைய சண்டைகளில் இந்த பாயில் ரிலீஸை நம்ம யூஸ் பண்ணி பார்த்துருப்போம். அண்ட் இவங்க யூஸ் பண்ணுறதுமே ஒரு சில முக்கியமான இடங்களில் பயங்கர பவர்ஃபுல்லாக எஃபெக்ட் காமிக்காததுனால தான் பார்த்தீங்கன்னா நான் இந்த லிஸ்ட்டில் இதை இந்த பிளேஸில் போட்டிருக்கேன். இந்த லிஸ்ட்டில் 8th பிளேஸ்ல இருக்கிறது ஜூகோஸ் கிளான் கெக்கே கெங்கை. இந்த கெக்கே கெங்கையோட நேம் பார்த்தீங்கன்னா பெருசாக இந்த இடத்துலையுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஜூகோவோட கிளான் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கிளானோட கெக்கே கெங்கைன்னு சொல்லிட்டு இதை சொல்கிறாங்க. இந்த கிளானை சேர்ந்தவங்களால பார்த்தீங்கன்னா நார்மலாகவே நேச்சுரல் எனர்ஜி எடுத்து யூஸ் பண்ணி அதை வச்சு சண்டை போட முடியும். உதாரணத்துக்கு நம்ம ஜூகோவே எடுத்துக்குவாங்க. ஜூகோ சின்ன பையனாக இருக்கும்போது அவனால நேச்சுரல் எனர்ஜியை பார்த்தீங்கன்னா அசால்ட்டாகவே எடுத்து யூஸ் பண்ண முடியும். பேசிக்காகவே இந்த நேச்சுரல் எனர்ஜியை நம்ம எடுத்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஏதாச்சும் ஒரு சேஜ் மூட கற்றுக்கிட்டா தான் முடியும். பட் நம்ம ஜூகோவால் பார்த்தீங்கன்னா அது ஈஸியாகவே பண்ண முடியும், சேஜ் மூட கற்றுக்காமலே. இது ஜூகோவால் மட்டும் பண்ண முடியாது, ஜூகோ கிளானை சேர்ந்தவங்க
சேர்ந்தவங்க இருக்காங்கல்ல அவங்க எல்லாராலையுமே பண்ண முடியும். பட் அவங்க எல்லாரையுமே நம்ம ஜூகோ சின்ன வயசுலேயே போட்டு தள்ளியிருப்பான். அதாவது நம்ம ஜூகோ சின்ன பையனாக இருக்கும்போது அவனுடைய பாடி இந்த நேச்சுரல் எனர்ஜியை ஈஸியாகவே அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும் இல்லையா. ஸோ அதனால் நம்ம ஜூகோவில் பார்த்தீங்கன்னா மென்டலி ஸ்டேபிளாக இருக்க முடியாது. ஸோ அதனாலே அவனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேர் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சான். அது ஒரு கட்டத்தில் பெருசாக போயிட்டு அவனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட பேரை போட்டு தள்ளலாம். நம்ம மக்கள் கூட ஒன்றா இருந்தால் அவங்களுக்கு நம்மளால் ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உணர்ந்த நம்ம ஜூகோ பார்த்தீங்கன்னா மக்களை விட்டு தனியாக போயிட்டு தனிமையை தேடி வாழ ஆரம்பிச்சான். அப்போ தான் நம்ம ஒரோச்சிமாருக்கு இந்த மாதிரி ஒரு பவர் இருக்கிறது தெரிய வர நம்ம கிமிமாரு இருக்கான் பார்த்தீங்களா, கிமிமாருவை ஜூகோவை கூட்டிகிட்டு வரதுக்காக அமுச்சு விடுவான். அப்படி நம்ம கிமிமாரு ஜூகோவை கூட்டிகிட்டு வர போகும்போதே பார்த்தீங்கன்னா ஜூகோவுக்கும் கிமிமாருக்கும் ஒரு ஃபைட் நடக்கும். பட் அந்த ஃபைட்டில் நம்ம கிமிமாரு வின் பண்ணுவான். அதன் பிறகு தான் நம்ம ஜூகோவுக்கு ஒன்று ஸ்ட்ரைக் ஆகும். நம்ம கிமிமாரு கூட இருந்தால் மக்களுக்கு ஆபத்து இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் கிமிமாரு கூட வந்திருப்பான். அது மட்டும் இல்லாமல் கிமிமாரு சாகிறதுக்கு முன்னாடி சாசுகேன்ற நேம் சொல்லியிருப்பான். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா கிமிமாரு இறந்ததுக்கு அப்புறம் சாசுகே பின்னாடி ஜூகோ வந்திருப்பான். இது வந்து ஆன்லைன் ஸ்டோரி மாதிரி வச்சுக்கோங்களேன். ஃபுல் ஸ்டோரி வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க, தனியாக ஒரு வீடியோ போடுவோம். சரி, ஓகே, கமிங் பேக் டு த டாபிக். நம்ம ஜூகோவோட இந்த கெக்கே கெங்கை பார்த்தீங்கன்னா பயங்கர பவர்ஃபுல்லானது. ஏன்னா நம்ம ஒரோச்சிமாரோட கேஸ் மார்க் இருக்கு பார்த்தீங்களா, அதுவே ஜூகோவோட பவர்ல இருந்து எடுக்கப்பட்டது தான். ஒருத்தன் கஷ்டப்பட்டு சேஜ் மோட கற்றுக்கிட்டு அதன் பிறகு வரக்கூடிய பவரை நம்ம ஜூகோ பார்த்தீங்கன்னா சேஜ் மோட கற்றுக்காமையே பண்ண முடியும். ஸோ அதனால இதுவுமே பவர்ஃபுல்லான ஒரு கெக்கே கெங்கை தான். இதை ஃபாலோ பண்ணி இந்த லிஸ்ட்டில் 7th பிளேஸில் இருக்கிறது லாவா ரிலீஸ். நருட்டோ சீரிஸில் இந்த லாவா ரிலீஸை பார்த்தீங்கன்னா நம்ம மெய்டெருமி, ரோஷி, நருட்டோ மாதிரியான நிறைய நிஞ்சாஸ் யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. அண்ட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல்லான கெக்கே கெங்கைன்னு சொல்லிட்டு இதை சொல்லலாம். ஃபயர் அண்ட் எர்த் ரிலீஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது ரெண்டுத்தோட காம்பினேஷன் தான் இந்த லாவா ரிலீஸ். இதுக்கு முன்னாடி பார்த்த பாயில் ரிலீஸை நம்ம எந்தெந்த வகையெல்லாம் யூஸ் பண்ணுவோமோ அதே வகையில் இந்த லாவா ரிலீஸுமே யூஸ் பண்ண முடியும். இந்த லாவா ரிலீஸோட யூஸர் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த யூஸரோட எபிலிட்டிஸை பொறுத்து இந்த லாவா ரிலீஸுமே வேரி ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ரோஷி எடுத்துக்கோங்க. அவருடைய ஆப்போனண்ட்டை அட்டாக் பண்ணுறதுக்காக இந்த பாறைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒரு லாவாவாக கிரியேட் பண்ணி அது மூலமா அட்டாக் பண்ணிருப்பாரு. அது மட்டும் இல்லாம வாரா இருக்கப்ப நம்ம மெய்டெருமி பாத்தீங்கன்னா மாதராவோட சுசுனோவையே இதை வச்சு கிராக் ஓடுறதுக்காக இந்த லாவா ரிலீஸ் தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச நருட்டோ சீரிஸ்ல மெய்டெருமி மற்றும் ரோஷி இவங்க ரெண்டு பேரும் தான் இந்த லாவா ரிலீஸ் அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு யூசர்னு நினைக்கிறேன். இந்த லிஸ்ட்டில் 6th பிளேஸில் இருக்கிறது மேக்னெட் ரிலீஸ். நிறைய பேரோட லிஸ்ட்டில் இந்த மேக்னெட் ரிலீஸ் 10th பிளேஸில் இருக்கிறதுக்கான சான்சஸ் கூட நிறையவே இருக்குது. பட் எனக்கு இந்த மேக்னெட் ரிலீஸை பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்குன்றதை விட ஆக்சுவலாக இது பவர்ஃபுல் தான். இந்த கெக்கே கெங்கையை பார்த்தீங்கன்னா இந்த சாண்ட் வில்லேஜஸ் வந்தவங்க இருக்காங்கல்ல, அவங்க அதிகமாக யூஸ் பண்ணி நம்ம பார்த்துருப்போம். அதுலேயும் மிக முக்கியமாக நம்ம காராவோட அப்பா ராசா இருக்காரு பார்த்தீங்களா, அவரு கோல்டு சாண்ட் கூட இந்த மேக்னெட் ரிலீஸை யூஸ் பண்ணுவார். அதெல்லாம் பார்க்கறதுக்கு வேற லெவலில் இருக்கும் அண்ட் பவர்ஃபுல்லாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வாரா இருக்கப்போ நம்ம நருட்டோ மாதராவோட ஃபைட் பண்ணும்போது இந்த சுகாகு பீஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதோட பவர் எடுத்து இந்த மேக்னெட் ரிலீஸை யூஸ் பண்ணியிருப்பான். அந்த ஒரு சீன்லேயே இந்த மேக்னெட் ரிலீஸ் எந்த பவர்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத தெளிவா காமிச்சிருப்பாங்க. அண்ட் நம்ம நருட்டோ ராசா மட்டும் இல்லாம இன்னும் குறிப்பிட்ட ஒரு சிலர் மட்டும் தான் இந்த மேக்னெட் ரிலீஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் பவர்ஃபுல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்றதுனால நான் இதை பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்ல 6th பிளேஸ்ல போட்டிருக்கேன். இந்த லிஸ்ட்டில் 5th பிளேஸில் இருக்கிறது ஷிகோட்சுமியாக்கு. சரியாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன், சப்போஸ் தப்பாக இருந்தால் மன்னிச்சு. இந்த ஷிகோட்சுமியாக்கு இருக்குல்ல, இது வந்துட்டு காகுயா கிளானோட ஒரு கெக்கே கெங்கை தான். இதோட பவர் என்னன்றது எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன். நம்ம கிமிமாரு அவருடைய போனை யூஸ் பண்ணி ஒரு ஃபைட் பண்ணுவார் பார்த்தீங்களா, அதுதான் இதோட பவர். இந்த கெக்கே கெங்கையை யூஸ் பண்ணுற யூஸரோட தேவையை பொறுத்து அந்த பவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேரி ஆகும். அது மட்டும் இல்லாமல் காகுயா கிளானில் இருக்கக்கூடிய எல்லாராலையுமே இந்த ஷிகோட்சுமியாக்கு யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. குறிப்பிட்ட ஒரு சிலரால் மட்டும்தான் இந்த கெக்கே கெங்கையை யூஸ் பண்ணவே முடியும். அதில் நம்ம கிமிமாரு ஒன்று. கிமிமாரு மட்டும் இல்லாமல் நம்ம காகுயாவுமே ஒரு சில இடங்களில் இதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் கிமிமாரு கூட கம்பேர் பண்ணும்போது காகுயாவோட அந்த கெக்கே கெங்கை பார்த்தீங்கன்னா பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டுமே ஒரே ஜுட்சு தான், பட் காகுயாவோடது கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சீன்லாம் நம்ம கிமிமாரு பார்த்தீங்கன்னா அவனுடைய ஷோல்டர்ல இருந்து போனை எடுத்து சண்டை போடுவான். அந்த சீன்லாம் பார்க்கறதுக்கே வேற லெவலில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ராக்லி மற்றும் காரா ரெண்டு பேருமே நம்ம கிமிமாருவை ஒரே நேரத்தில் அட்டாக் பண்ணியிருப்பாங்க. அவங்க ரெண்டு பேருக்குமே நம்ம கிமிமாரு பயங்கரமாக டஃப் கொடுத்துருப்பான். பட் என்ன ஒன்று, அந்த பேட்டில் அப்போ நம்ம கிமிமாருவுக்கு ஒரு விதமான டிசீஸ் இருக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைட்டில் நம்ம கிமிமாரு தோத்து போயிருப்பான். பட் அந்த ஃபைட்டை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம கிமிமாரோட பவர் என்ன, இந்த ஷிகோட்சுமியாக்கோட பவர் என்ன அப்படின்றத நம்மளால தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். இந்த லிஸ்ட்டில் 4th பிளேஸில் இருக்கிறது பியாகுகன். பியாகுகனை பற்றி நான் தனியாக சொல்ல வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன், பிகாஸ் எல்லாருக்குமே ஆல்ரெடி இதை பற்றி தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலுமே நான் சின்னதாக சொல்கிறேன். இந்த பியாகுகன்ன்றது யூகா கிளானோட ஒரு கெக்கே கெங்கை. யூகா கிளானை சார்ந்தவங்களால் மட்டும்தான் இந்த பியாகுகனை அவைக் பண்ணி யூஸ் பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஐ சம்மந்தப்பட்ட கெக்கே கெங்கைலாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் டோஜுட்சு பேஸ் பண்ணி வரும். பிகாஸ் இந்த கெக்கே கெங்கையிலேயே பார்த்தீங்கன்னா பல பிரிவுகள் இருக்குது. ஏன் கெக்கை மோரான்னு சொல்லிட்டு கூட ஒன்று இருக்குது. அதை பற்றிலாம் நம்ம அடுத்த ஒரு தனி வீடியோவில் பார்ப்போம். இந்த பியாகுகனை யூஸ் பண்ணி உங்களால் உங்கள் ஆப்போனண்ட்டோட சாக்ரா பாயிண்ட்டை ஈஸியாகவே பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த பியாகுகன் யார் யார்கிட்டலாம் இருக்கோ அவங்களால பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே பயங்கரமாக சென்ஸ் பண்ண முடியும். இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஜென்டில் ஃபிஸ்ட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பவர்ஸ் இந்த பியாகுகனை பேஸ் பண்ணி இருக்கு. அதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம மால்டோ பை சேனலில் அதை பற்றி ஒரு தனி வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோ நீங்கள் பார்த்தாலே போதும். அந்த வீடியோவில் பியாகுகனை பற்றி மட்டும் கிடையாது, நருட்டோ சீரிஸில் இருக்கக்கூடிய எல்லா டோஜுட்ஸு பற்றியுமே அதில் நான் பேசியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். சரி, ஓகே, கமிங் பேக் டு தி டாபிக். இந்த பியாகுகன் அப்படின்றது யூகா கிளானோட ஒரு கெக்கே கெங்கை அண்ட் இது ஒன் ஆஃப் த பவர்ஃபுல்லான கெக்கே கெங்கைன்றதுனால இதை நான் இந்த லிஸ்ட்டில் 4th பிளேஸில் போட்டிருக்கேன்.
இந்த லிஸ்ட்ல தேர்ட் பிளேஸ்ல இருக்கிறது வுட் ரிலீஸ். நருட்டோ சீரிஸ்ல இந்த வுட் ரிலீஸ் யார் யூஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம அஷிராமா செஞ்சுதான். அஷிராமாவுக்கு அடுத்து அஷிராமாவோட பிளட் லைன்ல யாருக்காச்சும் இந்த வுட் ரிலீஸ் யூஸ் பண்ற பவர் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது யாருக்குமே கிடையாது. பட் ஆனா அஷிராமா செஞ்சோட செல்ஸ் யூஸ் பண்ற யூசர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களால இந்த வுட் ரிலீஸ் யூஸ் பண்ண முடியும். உதாரணத்துக்கு நம்ம ஒபிட்டோ மற்றும் கேப்டன் யாமட்டோவை சொல்லலாம். நருட்டோ சீரிஸை பொறுத்த வரைக்கும் நம்ம அஷிராமா செஞ்சு இந்த வுட் ரிலீஸை எப்படிலாம் யூஸ் பண்ண முடியுமோ அப்படிலாம் யூஸ் பண்ணிருப்பாரு. என்னதான் நம்ம மாதரா சுசுனோ 90 பிஸ்ட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டதை எடுத்துட்டு வந்தாலுமே நம்ம அஷிராமா செஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த வுட் ரிலீஸை யூஸ் பண்ணி அசல்ரா மாதராவை டிஃபீட் பண்ணியிருப்பாரு. அந்த ஃபைட்ல எடுத்து பார்த்தாலே இந்த வுட் ரிலீஸ் எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்றத தெளிவாக காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் ஸ்பெஷல் ஐட்டம் என்னன்னா ஆல்ரெடி இந்த வுட் ரிலீஸ் பவர்ஃபுல் தான். நம்ம அஷிராமா செஞ்சு அவருடைய சேஜ் மோடு கூட இதை கமெண்ட் பண்ணி யூஸ் பண்ணுவார். ஸோ அப்போ அது இன்னுமே பவர்ஃபுல்லாக மாறும். என்னதான் நம்ம அஷிராமா செஞ்சுக்கு அப்புறமா இந்த வுட் ரிலீஸை ஒரு சிலர்லாம் யூஸ் பண்ணி இருந்தாலுமே நம்ம அஷிராமா செஞ்சு அளவுக்கு அவங்களால செயல்பட முடிஞ்சதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது முடியாதுன்னு தான் சொல்லணும். பிகாஸ் மாதராவோட சுசோனை மட்டும் இல்லாமல் இந்த டெயில் டிவிஸ்ட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே இந்த வுட் ரிலீஸை யூஸ் பண்ணி தான் அவர் டிஃபீட் பண்ணியிருப்பாரு. ஸோ சிம்பிளாக நருட்டோ சீரிஸில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஓவர் பவர்டான கெக்கே கெங்கைன்னு சொல்லிட்டு இதை சொல்லலாம். இந்த லிஸ்ட்ல செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறது ஷரிங்கன். உச்சிஹா கிளானோட கெக்கே கெங்கை தான் இந்த ஷரிங்கன். ஒன்லி உச்சிஹா கிளானை சேர்ந்தவங்களால மட்டும் தான் இந்த ஷரிங்கனை அவேக் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ப்ரோ கக்காஷி யூஸ் பண்ணிருப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கக்காஷி இந்த ஷரிங்கனை அவேக் பண்ணி இருக்க மாட்டாரு. ஒபிட்டோ அவேக் பண்ணி அதன் பிறகு தான் நம்ம கக்காஷிக்கு இம்ப்ளான்ட் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ அதனால இந்த ஷரிங்கனை உச்சிஹா கிளானை சேர்ந்தவங்களால மட்டும் தான் அவேக் பண்ணி யூஸ் பண்ண முடியும். இந்த ஷரிங்கன் மட்டும் இல்லாம ஷரிங்கனோட அப்கிரேடட் வெர்ஷனான மங்கெங்கியூ ஷரிங்கன், எட்டர்னல் மங்கெங்கியூ ஷரிங்கன் எல்லாமே இதில் அடங்கும். எனக்கு தெரிஞ்சு பியாகுகனை பொறுத்த வரைக்கும் இந்த ஷரிங்கனை பார்த்தீங்கன்னா நருட்டோ சீரிஸ்ல நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. பயங்கர பவர்ஃபுல்லாகவும் யூஸ் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு ஒபிட்டோ, இட்டாச்சி, கக்காஷின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு போலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் முன்னாடி பியாகுகனுக்கு சொன்ன மாதிரியே தான் இந்த ஷரிங்கனை பற்றியுமே நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு பெரிய வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பியாகுகனோட ஃபுல் பவர் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். பிகாஸ் நான் அங்கே சொன்னதே திருப்பி இங்கேயும் சொல்ல விரும்பல. ஸோ அதனால் அந்த வீடியோ யாராச்சும் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா மறக்காம போயிட்டு செக் பண்ணி பாருங்க. ஃபைனலி இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது ரினேகன். நருட்டோ சீரிஸை பொறுத்த வரைக்கும் இந்த ரினேகனை அவ்வளோ சீக்கிரம் யாராலையும் அவேக் பண்ணி யூஸ் பண்ண முடியாது. ஒரு ஹியூமனா இருந்துகிட்டு ஃபர்ஸ்ட் டைமா ரினிகனை அவேக் பண்ணது யாருன்னா நம்ம மாதரா மட்டும் தான். ஆக்சுவலாக நான் அந்த ரினிகனை எப்படி அவேக் ஆகும் அப்படின்றத சொல்லணும்னா ஒரு ஃபிளாஷ் பேக்கே சொல்லி ஆகணும். நான் இது ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லிட்டேன். பட் இருந்தாலுமே இங்கே சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ககுயா உட்சுட்சுகி இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட ரினி ஷரிங்கன் இருக்கும். அவங்களுக்கு 2 பசங்க பிறப்பாங்க. அதுதான் நம்ம அமுரா மற்றும் அகரமோ. ஸோ நம்ம ககுயா கிட்ட இருக்கக்கூடிய பவர்ஸ் இவங்க 2 பேருக்கும் பாதியாக பிரிஞ்சு தான் வரும். ஸோ நம்ம ககுயா கிட்ட இருக்கக்கூடிய ரினி ஷரிங்கன் பார்த்தீங்கன்னா அகரமோ கிட்ட வரும்போது ரினிகனா மாதிரி இருக்கும். ஸோ ககுயா உட்சுட்சுகி சீல் பண்ண அப்புறம் நான் அம்மா கூட போயிருக்கிறேன்னு சொல்லி நம்ம அமுரா பார்த்தீங்கன்னா 3க்கு கிளம்பி போயிருப்பாரு. ஸோ அவர் வேற கதை, அவரை பற்றி தனியாக பார்ப்போம். இப்போ நம்ம அகரமோ கிட்ட வந்தோம்னா அகரமோவுக்கு 2 பசங்க பிறப்பாங்க. ஒன்று இந்திரா, இன்னொன்று அசுரா. ஸோ இவங்க 2 பேருக்கும் நம்ம அகரமோ கிட்ட இருக்கக்கூடிய பவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் ஆகி தனித்தனியாக தான் வந்திருக்கும். அதை தான் இன் அண்ட் யாங்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் நம்ம இந்திரா கிட்ட இருக்கிறது இன், அசுரா கிட்ட இருக்கிறது யாங். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்திரா தான் பார்த்தீங்கன்னா தனியாக போயிட்டு உச்சிஹா கிளான் அப்படின்றதையே கிரியேட் பண்ணுவார். ஸோ நார்மலாக நம்ம இந்திரா கிட்ட பார்த்தீங்கன்னா ஷரிங்கன் அப்படின்றது இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்திரா ரினிகன் அவேக் பண்ணணும் அப்படின்னா அசுரா கிட்ட இருக்கக்கூடிய யாங் சாக்கரா இருக்கு பார்த்தீங்களா, அது இவருக்கு தேவைப்படும். ஸோ இப்போவே இந்த கான்செப்ட் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம மாதரா இருக்காருல்ல, அவர் வந்துட்டு இந்திராவோட மறுபிறவி. ஸோ அதனால அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இன் சாக்ரா இருக்கும். அதே மாதிரி நம்ம அஷிராமா செஞ்சு இருக்காரு பார்த்தீங்களா, அவர் வந்துட்டு அசுராவோட மறுபிறவின்றதுனால அவர்கிட்ட யாங் சாக்ரா இருக்கும். ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம மாதரா சாகிறதுக்கு முன்னாடி அஷிராமாவோட கையை கடிச்சு அவருடைய சாக்ராவை திருடி இருப்பான். அண்ட் அவன் நினைச்ச மாதிரி பல வருடங்கள் கழித்து அவனுக்கு அந்த ரினிகனுமே அவேக் ஆகி இருக்கும். இதே மாதிரி இவங்களோட மறுபிறவியா அடுத்த ஜென்ரேஷன்ல பிறந்தது தான் நம்ம நருட்டோ மற்றும் சாசுகே. ஸோ நம்ம சாசுகே கிட்ட பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம இந்திராவோட அந்த ரிலீஸ் இருக்கும். அகரமா பார்த்தீங்கன்னா சாசுகேவுக்கு பவர்ஸ் கொடுத்துருப்பாரு இல்லையா. ஸோ அந்த பவர் நம்ம சாசுகே கூட சேரும் போது அவருக்கு பார்த்தீங்கன்னா ரினிகன் அவேக் ஆகியிருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ராசஸ். நான் சிம்பிளாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இப்போ இந்த ரினிகனோட பவர்ஸை பற்றி பார்ப்போம். இதோட பவருமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம சாசுகேவை எடுத்துப்போம். இந்த ரினிகனை யூஸ் பண்ணி நம்ம சாசுகேவால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டெலிபோர்ட் ஆகி போக முடியும். இது மட்டும் இல்லாமல் ஒரு போர்ட்டலை கிரியேட் பண்ணி அந்த போர்ட்டல் வழியா வேற ஒரு டிமென்ஷனுக்கு போவோம். இன்ஸ்டன்ட்டா 2 பொருள் இருக்கிற இடத்த பார்த்தீங்கன்னா இவனால சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதாவது தூரத்தில் ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தா அந்த ஆப்ஜெக்ட் இருக்கிற இடத்துல நம்ம சாசுகே போயிருப்பான். சாசுகே இருக்கிற இடத்துல அந்த ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டான பவர். அது நம்ம சாசுகேவுக்கு 4th கிரேட் நிஞ்சா வரப்ப கிடைச்சிருக்கும். இது மட்டும் இல்லாமல் நம்ம சாசுகேவோட ஐல பார்த்தீங்கன்னா 6 டொமைஸ் இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். ஸோ அது எதுக்குன்னா நம்ம சாசுகேவுக்கு டேரக்டா அகரோமோ கிட்ட இருந்து சாக்ரா கிடைச்சிருக்கும் இல்லையா. ஸோ அது கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்குன்றதுக்காக தான் அதை காமிச்சிருப்பாங்க. இதே மாதிரி நம்ம மாதராவோட ரினிகன் எபிலிட்டி என்னன்னா லிம்போ. மாதராவோட லிம்போஸை பத்தி நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ்ல பேசியிருப்போம். இந்த லிம்போனா என்னன்னா கண்ணுக்கு தெரியாத ஒரு 4 உருவங்களை நம்ம மாதராவால கிரியேட் பண்ண முடியும். லைக் ஷேடோ க்ளோன்ஸ் மாதிரிலாம் கிடையாது. ஷேடோ க்ளோன்ஸ் மாதிரி தான். பட் இந்த க்ளோன்ஸால பார்த்தீங்கன்னா நம்ம மாதரா என்னென்ன பவர்ஸ்ல யூஸ் பண்றானோ அந்த எல்லா பவர்ஸுமே இந்த க்ளோன்ஸாலையுமே யூஸ் பண்ண முடியும். அண்ட் அதே சமயம் மற்றவங்களால பார்த்தீங்கன்னா இந்த க்ளோன்ஸை பார்க்கவே முடியாது. பட் நம்ம நருட்டோவால இந்த க்ளோன்ஸ் இருக்கிறத சென்ஸ் பண்ண முடியும். பிகாஸ் அவங்க டீமா நம்ம அகரமோட பவர்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதனால நம்ம நருட்டோவால பார்த்தீங்கன்னா சென்ஸ் பண்ண முடியும். ஸோ இந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான டோஜுட்சு ஐ தான் பார்த்தீங்கன்னா இந்த ரினிகன். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இதை நான் இந்த லிஸ்ட்ல செகண்ட் பிளேஸ்ல போட்டிருக்கேன். ஸோ
ஸோ கைஸ் நம்ம வீடியோ ரெண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் வீடியோவில் ஏதாச்சும் தப்பா சொல்லியிருந்தாலும் சொல்ல மிஸ் பண்ணியிருந்தாலும் அதை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. பார்க்குறவங்க எல்லாருமே அதை தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் நீங்கள் இப்போ பார்த்த லிஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, அது என்னோட பர்சனல் ஃபேவரட்டான ஒரு லிஸ்ட் தான். நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்குன்னு ஒரு தனி லிஸ்ட்டை கிரியேட் ஆகி இருக்கலாம். சப்போஸ் அப்படி கிரியேட் ஆகி இருந்துச்சு அப்படின்னா மறக்காம அதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. பிகாஸ் அப்பதான் எத்தனை பேரோட லிஸ்ட் என் கூட சிங்க் ஆகுது அப்படின்றத நான் தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் இதே மாதிரி நான் அடுத்து யாரை பத்தி பேசணும் எதை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்களோ அதையுமே மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாத்தையுமே கவர் பண்ண பார்க்குறேன். சரி, ஓகே, ரைட் கைஸ். இதே மாதிரி நான் அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கும் மாதிரி உங்ககிட்ட இருந்து விடைபெறும். போயிட்டு வரீங்க. நன்றி.